மூவி ரிவ்யூஸ், ரைட் அப்ஸ், ரெக்கமெண்டேஷன்ஸ் இது எல்லாமே ஃபிலிம் கிரிட்டிக்ஸ் மட்டும்தான் பண்ணணுமா என்ன? ஏன் ரிவ்யூஸ் எழுதுனுங்கிற ஆசை நமக்கு இருக்காதா? ரீகோ மூவி சோஷியல் ஆப். இத்தனை லட்சம் படங்களில் எது நல்ல படம் அப்படின்னு தெரியாமல் எத்தனை மணி நேரம் ஓடிடியில் தேடி இருப்பீங்க. நம்மளே ஹைலி ரெக்கமெண்டட் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ண படங்களை கூட 2-3 நாளில் பேரை மறந்துட்டு திருப்பி அந்த படத்துடைய பேரையே எத்தனை தடவை நீங்கள் தேடி இருப்பீங்க. அப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுற அந்த படத்துடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், ரிவ்யூஸ், நம்மளை மாதிரி சினிமா லவ்வர்ஸுடைய ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அந்த படத்தை உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்க. அந்த படத்தை பார்த்து முடித்த உடனே அந்த படத்தின் மீதான உங்களுடைய கருத்துக்களை வெறும் கமெண்ட்ஸில் விடாமல் உங்கள் ஸ்டைல்லையே ஒரு அழகான ரிவ்யூவாக எழுதி உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அந்த படத்தை ரெக்கமெண்ட் பண்ண, அங்கேயே மூவி போல்ஸ் போட, சீன் அனாலிசிஸ் எழுத, ஒரு சின்ன குரூப் கிரியேட் பண்ணி அதை பற்றி அங்கேயே நிறைய டிஸ்கஸ் பண்ண அப்படின்னு எல்லாத்துக்குமான ஒரே இடம் தான் இந்த ரீகோ. சினிமா காதலர்களுக்கான ஒரு பிரத்யேகமான ஆப் இது. இது ஒரு ஃப்ரீ ஆப் தான். ஆண்ட்ராய்டு அண்ட் iOS அப்படின்னு ரெண்டுலேயும் அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்புடைய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். அப்புறம் என்ன, லிங்கை தட்டுங்க, சினிமா மீதான உங்களுடைய மொத்த காதலையும் உள்ள கொட்டுங்க. ரீகோ சினிமா காதலர்களுக்காக. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் படைத்தலைவன் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதைக்கிழமை பொள்ளாச்சி தாலுகாவில் இருக்கக்கூடிய சேத்துமடை அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் நடக்குது. கதாநாயகன் அவருடைய அப்பா 25 வருஷமாக இவங்க வீட்டிலேயே சொந்த பிள்ளை மாதிரி வளர்கிற ஒரு யானை. இந்த 3 பேர் தான் படத்துடைய முக்கியமான கதாபாத்திரங்கள். கதைக்களம் ஆரம்பிக்கும் போது இவங்களே கடனை உடனே வாங்கிட்டு 1008 கஷ்டத்தில் இருக்காங்க. இப்போ ஒரு கட்டத்தில் இவங்களுடைய சொந்தக்காரராக இருக்கக்கூடிய ஒரு வில்லன் கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆள் இந்த யானையை தன்வசப்படுத்திட்டா கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 2.5 கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம். அடப்பாவிகளா, இதை வச்சுக்கிட்டாடா பிச்சை எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற லெவலுக்கு யோசித்து எப்படியாவது இந்த யானையை அபகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக திட்டம் போட்டு களத்தில் இறங்குறாரு. இதுக்கப்புறம் என்னதான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையே. இந்த விமர்சனத்தை பொறுத்தளவுக்கு மொத்தமாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த காலம் வேணாலும் நீங்கள் எடுங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படமே ஆக்சுவலாக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கேப்டனுடைய லைஃப்பில் நடந்த ஒரு சில முக்கியமான மூமெண்ட்ஸை லைட்டாக ஒரு 2-3 நிமிஷம் முன்னாடி போடுறாங்க. அதுவே டெஃபினட்டாக செம்மையான ஒரு நாஸ்டாலஜிக் மொமெண்ட்டை கொடுக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தை பார்க்கும்போது இந்த படத்தில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள், இந்த கதைக்களம் செட் அவுட் பண்ணப்பட்ட விதம் அப்படின்னு எல்லாத்தையும் பார்க்கும்போது 2012 தமிழ்லேயே ஒரு மிகப்பெரிய ஹிட் அடித்த படமான கும்கி படம் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் கும்கி, செகண்ட் ஆஃப் 1981 ரஜினி சாருடைய நடிப்பில் வெளியான கழுகு படம். அந்த பேட்டர்னில் எடுத்தால் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சியில் இந்த டீம் இறங்கி தான் இந்த படத்தை பண்ணியிருக்கு. கேப்டனுடைய பையனான சண்முக பாண்டியன் தான் படத்தில் கதாநாயகனாக பண்ணியிருக்காப்புல. உண்மையாக சொல்லணும்னா ஃபஸ்ட் ஹாஃபில் அவருக்கு பர்ஃபார்மன்ஸுக்கான ஸ்கோப் எல்லாம் பெருசாக இல்லை. ஜஸ்ட்டு ஒரு சில சின்ன சின்ன டைலாக்ஸு, லைட்டாக சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸு, அதோடு முடிஞ்சு போச்சு. செகண்ட் ஹாஃப்லேயே கூட அவங்க பர்ஃபார்மன்ஸுக்கான ஸ்கோப்பை கிரியேட் பண்ணுறமோ இல்லையோ ஒரு மாஸ் ஹீரோவாக சண்முக பாண்டியனை ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய ஆக்ஷன் பிளாக்ஸ் அப்படி இப்படின்னு வச்சு அந்த மாதிரி விஷயங்களை நீட்டாக பண்ணியிருக்காங்க. அதில் என்ன ஆக்ஷன் பிளாக்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்னென்ன எஃபோர்ட் போட்டு பண்ணணுமோ அதை சண்முகம் பண்ணி நல்லாவே பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் சொல்லுவேன். அவர் போக கஸ்தூரி ராஜா, முனிஷ்காந்த், ஸ்ரீஜித் ரவி, அருள்தாஸ் அப்படின்னு எல்லாரும் எடுத்த கதாபாத்திரத்தை பண்ணியிருக்காங்க. அருள்தாஸ் சொந்த வாய்ஸ்லேயே ஒழுங்காக டப் பண்ணியிருக்கலாம். இந்த டப்பிங் வாய்ஸில் அவருக்கு பெருசாக அந்த கதாபாத்திரமே நமக்குள்ளே எந்த ஒரு இம்பேக்டையும் விடாமையே போயிடுச்சு. இதுபோக ஏ வெங்கடேஷ், யுகிசேது, படத்துடைய கதாநாயகியான யாமினி சந்தர், இவங்க 3 பேருமே இலவச இணைப்பு தான். ஒரு சீன் 2 சீன் அவ்வளோதான். முதல் 2 பேரெல்லாம் ஒரு சீன் தான். நம்ம கதாநாயகியே ஒரு 2-3 சீன் தான் அதிகபட்சம். முதல்ல அவங்க தான் கதாநாயகியா அப்படிங்கிற சந்தேகமே எனக்கு படத்தில் பல இடங்களில் வந்தது. அந்த அளவுக்கு தான் அந்த கதாபாத்திரமும் எழுதப்பட்டிருக்கு. இவங்களும் கொடுத்தது இந்த 3 பேரும் என்ன கொடுக்கப்பட்டதோ அது நீட்டாக கொண்டு வந்திருக்காங்க ஸ்க்ரீனில். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது ஏங்க நம்ம ஒன்றும் பெருசாக ஆகா ஓகோ அப்படின்னு சொல்கிறோமோ இல்லையோ, ஏதோ எடுத்து நீட்டாக பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த கதைக்களத்துக்கு இவங்க எடுத்துக்கிட்டு இந்த கதையை எந்த அளவுக்கு சொல்லணுமோ அந்த அளவுக்கு ஓரளவுக்கு நீட்டாக தான் சொல்லியிருக்காங்கல்ல அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு ஒரு ஃபீலை கொடுத்தது. இந்த படத்துடைய பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, இப்போ கும்கி படத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் காமெடி இருக்கும், எமோஷன்ஸ் இருக்கும், ஆட்டம் பாட்டம், அந்த வருஷத்துடைய மிகப்பெரிய பிளாக் பாஸ்டர் சாங்ஸு அப்படின்னு எல்லாமே உள்ளே இருக்கும். அந்தளவுக்கு கலந்து கட்டி அடித்த ஒரு படம் இது. அதுதான் அது அவ்வளோ பெரிய ஹிட்டு. ஆனால் அந்த பேட்டர்ன்லேயே அந்த கதைக்காலத்தை ஆரம்பிப்போம் அப்படின்னு இவங்க ஆரம்பித்தா கூட இந்த படம் அவுட் அண்ட் அவுட் கம்ப்ளீட்லி ஒரு சீரியஸான மோடில் தான் அந்த கதைக்களம் மொத்தமே நகருது. அதனாலேயே செகண்ட் ஹாஃபை விட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பரவாயில்லப்பா அப்படின்னு நமக்கு தோணுனா கூட அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே கூட நம்மளை என்கேஜ் பண்ணுற அளவுக்கு, என்டர்டெயின் பண்ணுற அளவுக்கு அந்த மாதிரி பெருசாக ஃபேக்டர்ஸ் எதுவுமே இவங்க வைக்கல. சீரியஸாக அடுத்தடுத்து என்ன நடக்கணும் அப்படிங்கிற மாதிரியே கதைக்களம் அப்படித்தான் நகர்த்தப்பட்டிருக்கு.
செகண்ட் ஹாஃபை பொறுத்தளவுக்கு சுத்தம். இந்த கதையே கம்ப்ளீட்லி டீரெயில்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏதேதோ கதாபாத்திரங்கள் புதுசு புதுசாக வளைச்சி உள்ளே எழுதி கொண்டு வந்து அந்தந்த கதாபாத்திரங்களுக்கு ஒரு விஷயங்களை நோக்கி அந்த கதாபாத்திரங்கள் நகருதுன்னு சொல்லி, ஏங்க இப்போ இந்த கோர் பிளாட்டை விட்டு என்ன தான் நகர்ந்து இப்போ கதை எதை நோக்கி தான் போகுது, எங்கே தான் வர்றீங்க அப்படிங்கிற மாதிரி சம்மந்தமே இல்லாமல் எங்கெங்கேயோ போயிட்டாங்க. அது நான் பேசினா ஃபுல்லாக ஸ்பாய்லர் ஆகி போயிடும், அதனால நான் பேசலை. இந்த கோர் பிளாட்டுக்கு சம்மந்தமே இல்லாத பல இடங்களில் உள்ளே இறங்கி எங்கெங்கேயோ போய் கடைசியாக இந்த கோர் பிளாட்டுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை ஒரு மெசேஜாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லி கிளைமேக்ஸில் முடிச்சு வச்சுருக்காங்க. அது ஏன்னு நீங்கள் படத்தை பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இதை தாண்டி எப்பயுமே பொதுவாக சொன்னதில்லை. ஏன்னா நம்ம ராகதேவன் ராஜா சார் இருக்காரே, அவரெல்லாம் குறை சொல்கிற அளவுக்கு நமக்கெல்லாம் எந்த தகுதியும் கிடையாது. அவர் அந்த மாதிரி ஒரு ஜீனியஸுங்கிறது உலகத்துக்கே தெரியும். ஆனாலும் என்ன பண்ண, ஜீனியஸுக்கு வயசாகுது இல்லையா? இந்த படத்தில் அவர் போட்ட பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் எல்லாமே 80s 90s அவருடைய ஃபிலிம்ஸில் போட்ட அதே விஷயங்களை தான் திருப்பி ஞாபகப்படுத்தே தவிர எதுவுமே இன்றைக்கி டேட்டுக்கு ஒரு அப்டேட்டட் ஸ்கோராகவே எதுவுமே எனக்கு படவே கிடையாது. ஈவன் சாங்ஸே கூட முதல்ல அந்த யானைக்கும் நம்ம கதாநாயகனுக்கும் இருக்கக்கூடிய அந்த நெருக்கத்தை பிரதிபலிக்கக்கூடிய அந்த பாட்டாகட்டும், கிளைமேக்ஸில் காளி காளி காளின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. எங்கள் கரகாட்டக்காரன்லாம் ஒரு சாதாரண கமர்ஷியல் படம். அந்த படத்தில் அந்த கதையை எடுத்துகிட்டு போய் கடைசியில் கிளைமேக்ஸில் அந்த மாரியம்மா பாட்டெலாம் கேட்டிருக்கீங்களே, சும்மா வெளுத்து விட்ருவாப்புல ராஜா. அந்த மாதிரி விட்டா வேப்பங்குழி எடுத்து நம்மளே ஆடிடலாங்கிற அளவுக்கு ஒரு ஃபீலை கொடுத்துரும் அந்த பாட்டு, அந்த படத்துடைய கிளைமேக்ஸில். அப்படி பாட்டை போட்ட தலைவன் தான். ஆனால் இந்த படத்தில் காளி காளி காளின்னு ஒரு பாட்டு போட்டு வச்சுருக்காப்புல. காளி அது ஒரு பக்கம் தனியாக ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ நம்ம கேட்டு உட்காந்துருக்கோம், பாட்டு முடியட்டும் அப்படின்னு. அந்த ரேஞ்சில் தான் மியூசிக் இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. மிகப்பெரிய லெட் டவுனு ராஜா சாருடைய மியூசிக் தான் இந்த படத்துக்கு. பட் சாரி டு சே திஸ், வேறு வழி இல்லை. நானே தலைவனுடைய டைஹார்ட் ஃபேன், இருந்தாலும் உண்மையை சொல்லித்தானே ஆகணும். இதுபோக இதை விட பெரிய சம்பவம்னு தெரியுமா அந்த படத்தில்? அதுதான் ஸ்பெஷல் மேட்ரே. நம்ம கேப்டனை ஒரு இடத்துல கேமியோவாக உள்ளே கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேவையே இல்லாமல் வலுக்கட்டாயமாக ஒரு சீனை திணிச்சு இவங்க எழுதி வச்சுருக்காங்க. அந்த சீனே இல்லாட்டினாலும் இந்த படத்தில் எந்த ஒரு கண்டினியூட்டி இஷ்யூமே உங்களுக்கு வராது. சரி, நம்ம நாயே சார் சொல்லுவார், பேர் வச்சியே சோறு வச்சியா அப்படிங்கிற கதையா, சரி ரைட்டு கேமியோ வச்சிங்களே அதை ஒழுங்காக வச்சிங்களா அப்படிங்கிற அளவுக்கு இந்த கிரிக்கெட் ஸ்டேடியத்திலலாம் போய் பார்த்தீங்கன்னா, இப்போ சச்சின் ஃபேன்ஸு கோலி ஃபேன்ஸ் எல்லாம் மேட்ச் பார்க்க வரும்போது 10 பேர் ஒரே மாதிரி மாஸ்க்கை போட்டிருப்பாங்க. கோலி மாஸ்க்கை போட்டு 10 பேர் உட்காந்துருப்பாங்க. 10 கோலி உட்காந்து படம் பார்க்குற மாதிரி, அந்த மேட்ச் பார்க்குற மாதிரி இருக்கும். 10 சச்சின் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி யாரோ ஒரு கதாபாத்திரத்துக்கு ஒரு மாஸ்க்கை மண்டை மேலே மாட்டி விட்ருக்காங்கிற அளவுக்கு தான் இருக்குதே தவிர, ஏஐயில் பண்ணப்பட்ட கேப்டன் அப்படின்னு அதை நீங்கள் தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா அதை ஏஐயே நம்பாது. அந்த அளவுக்கு அவ்வளவு போரான ஒரு எக்ஸிக்யூஷனு இவங்க பண்ண அந்த ஏஐ சம்பவம். நம்ம கேப்டனுக்கு கேமியோ கொடுக்குறோம் உள்ள அப்படின்னு பண்ண அந்த சம்பவம். மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிலோ ஆவரேஜ் வாட்ச் தான் இந்த படைத்தலைவன். அடல் கன்னட பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படம் தான். இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.